2025 மட்டும் இல்ல, எத்தனை வருஷம் ஆச்சுன்னாலும் சரி, இந்த ஒரு காப்பர் வாட்டர் பீக்கர் வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், என்னைக்குமே இதுதான் நம்பர் 1ல இருக்கும். அப்படி என்ன நம்பர் 1 காப்பர் வாட்டர் பீக்கர் அப்படின்றத பத்தி நான் டீட்டெயிலா சொல்றேன். இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் இந்த சொல்ற வாட்டர் பீக்கர் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இருந்தே இருக்குது. ரொம்பவுமே பழமையான வாட்டர் பீக்கர். இந்த வாட்டர் பீக்கர்ல வந்து பாத்தீங்கன்னா பாக்டீரியா, வைரஸ், மைக்ரோ ஆர்கன்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா செத்துரும். இந்த ஒரு வாட்டர் பீக்கர்ல இருந்து நம்ம குடிக்கிற தண்ணியில பிரெயின் செல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா டெவலப் ஆகுது. நம்ம பிளட் செல்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா growth அதிகமா இருக்கு. இம்யூன் சிஸ்டம் வந்து பாத்தீங்கன்னா நல்லா எஃபெக்டிவா ஒர்க் பண்ணுது. நிறைய எக்கச்சக்கமான ஹெல்த் பெனிஃபிட்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா போட்டுருந்துச்சு. அமெரிக்கால இருக்கக்கூடிய ஒரு ரிசர்ச் சென்டர்ல பாக்டீரியா இருக்கிற தண்ணியை பிளாஸ்டிக் வெசல்லையுமே இந்த காப்பர் ஃபில்டர்லயுமே தண்ணி ஊற்றி வச்சு ஒரு 16 மணி நேரம் கழிச்சு பார்க்கும்போது பிளாஸ்டிக் வெசல்ல இருக்கக்கூடிய தண்ணியில இருக்கக்கூடிய பாக்டீரியா எல்லாம் பாத்தீங்கன்னா அப்படியே உயிரோட இருந்திருக்கு. இதே இந்த காப்பர் வாட்டர் பீக்கர்ல இருந்து வரக்கூடிய தண்ணியில பாத்தீங்கன்னா பாக்டீரியா, மைக்ரோ ஆர்கன்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா செத்துருச்சு அப்படின்ற மாதிரி டெஸ்ட் போட்டே சொல்றாங்க. அந்த அளவுக்கு என்னடா வாட்டர் பீக்கர் அப்படின்னு சொல்லி நீங்க கேட்டீங்க அப்படின்னா, நம்ம வீட்டுல நம்ம பழைய காலத்துல யூஸ் பண்ணிட்டு போனல செம்பு பாத்திரம், அதுதாங்க வந்து காப்பர் வாட்டர் பீக்கர். இப்ப நான் இதுல கையில வச்சிருக்கேன்ல, இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா காப்பர் ஃபில்டரே கிடையாது. இதெல்லாம் காப்பரை ஆட் பண்ணாது. நீங்க காப்பர் வெசல்ல குடிச்சு வச்ச தண்ணி வந்து பாத்தீங்கன்னா பாக்டீரியா வந்து கில் ஆகுறதுக்கு 16 மணி நேரம் ஆகும். 16 மணி நேரம் கழிச்சு வந்து பாத்தீங்கன்னா அந்த தண்ணி குடிக்கும் போது நம்ம ஹெல்த் பெனிஃபிட்ஸும் இருக்கு, உடம்புக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய பாக்டீரியா எல்லாத்தையுமே பாத்தீங்கன்னா ரிமூவ் பண்ணிடுது. இந்த காப்பர் ஃபில்டரை கட் பண்ணி காமிக்கிறேன், என்ன இருக்குன்னு பாருங்க. வெளியில மட்டும்தான் வந்து பாத்தீங்கன்னா பாக்குறதுக்கு காப்பரோட கலர்ல வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஆனா உள்ளுக்குள்ள காப்பர் இருக்குமான்னு பாருங்க. இதுல காப்பருங்கிற பேர்ல கூழாங்கல் குட்டி குட்டியா வந்து பாத்தீங்கன்னா மினரல் பால்ஸ் எல்லாமே ஃபில் பண்ணி வச்சிருக்காங்க. வேற ஒண்ணுமே இல்லை. இதுல காப்பர் ஃபில்டர் மிஷின்ல எத்தனை மிஷின் மேக்ஸிமம் வந்துச்சுனாலும் இது வரைக்குமே வந்து காப்பர் வந்து பெருசா ஆட் பண்ணி தரது இல்லை. அதாவது ஒரு செம்பு பாத்திரத்துல குடிச்சு வச்சு நீங்க அதை யூஸ் பண்ணும்போது அதுல கிடைக்கக்கூடிய பெனிஃபிட்ஸை விட இந்த காப்பர் ஃபில்டர்ல வந்து எந்த விதமான பெனிஃபிட்ஸுமே கிடைக்காது. இதுக்குள்ள காப்பரே இல்லை, ஆனா காப்பர் ஃபில்டர்னு போட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஆனா இதுலயே காப்பர் இருந்துச்சுனாலுமே தண்ணி தாண்டி வெளியில வர்றதுக்கு ஒரு 5 செகண்ட் கூட ஆகாது. 90% வந்து பாத்தீங்கன்னா இந்த காப்பர் ஃபில்டருக்குள்ள காப்பரே இருக்காது. அப்படி காப்பரே இருந்துச்சுனாலுமே காப்பர் வந்து ஆட் பண்ணவே பண்ணாது. இது டாப் 10 காப்பர் ஃபில்டர் அது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா யூடியூப்ல ரிவ்யூ போட்டுட்டு இருப்பாங்க. அதெல்லாம் வந்து பார்த்து ஏமாந்துடாதீங்க. ஏதாவது மினரல்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணணும், நம்ம ஹெல்த்தியான தண்ணி குடிக்கணும் அப்படின்றதுக்காக நமக்கு தேவையில்லாத ஒரு சில விஷயங்களை வாங்கி நம்ம வந்து ஹெல்த் ஃபைல் பண்ணிக்கிறதுக்கு ஒரு நல்ல ஒரு வாட்டர் பீஃபர் வாங்குங்க. வாட்டர் பீஃபர் இல்லாதவங்க வந்து பாத்தீங்கன்னா செம்பு பாத்திரத்துல தண்ணி குடிச்சு வச்சு குடிங்க. மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா பாக்டீரியா வைரஸ் வந்து பாத்தீங்கன்னா கில் பண்ணிடும். செம்பு பாத்திரத்துல நம்ம தண்ணி குடிச்சு வச்சு குடிக்கும் போது என்ன மாதிரி பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னா, அதுல அந்த பாத்திரத்துல பச்சை கலர்ல வந்து பாத்தீங்கன்னா காப்பர் கார்பனேட் வந்து ஃபார்ம் ஆகும். இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஹெல்த்துக்கு வந்து ஒரு ஸ்லோ பாய்சன் மாதிரி. ஒன்ஸ் நம்ம யூஸ் பண்றோம்னா அந்த செம்பு பாத்திரத்தை நம்ம வந்து ரெகுலரா கிளீன் பண்ணி அதை ரெகுலரா யூஸ் பண்ணணும். காப்பர்னால நமக்கு நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் எல்லாம் இருக்கிறது உண்மைதான். ஆனா வந்து காப்பர் மிஷின்ல இருந்து வர எந்த விதத்துலயுமே வந்து ஒர்க் ஆகிறது இல்லை. இந்த வீடியோ உங்களுக்கு பார்த்துட்டு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி இன்ஃபர்மேட்டிவ் வீடியோஸ் போடுவோம் எங்களோட சேனல்ஸ்ல. யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணதே பாத்தீங்கன்னா கஸ்டமர்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் இந்த சேனலே நாங்க ஓபன் பண்ணணும். இந்த மாதிரி ஸ்கேம் அதிகமா நடக்குதுன்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு தெரியறது இல்லை. வாட்டர் பீஃபர் வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ வந்து பாத்தீங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க. அதே மாதிரி இந்த மாதிரி இன்ஃபர்மேட்டிவ் வீடியோஸ் வந்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து எங்களோட சேனல்ஸ்ல வரும். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.